Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நவம்பர் 29 கும்பகோணத்தில் பாஜகவின் அனைத்து அணி பிரிவுகளின் மாநாடு நடைபெறவுள்ளதாக அணி பிரிவுகளின் பொறுப்பாளர் KT ராகவன் தெரிவித்துள்ளார். பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில மாவட்ட பொதுக்குழு மாநாடு சென்னை KK நகரில் நடைபெற்றது. கலை மற்றும் கலாச்சாரம் அணி மாநில தலைவர் பிப்சி சிவா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பாஜக மாநில அணிகளின் பொறுப்பாளர் KT ராகவன், நடிகை கஸ்தூரி, ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட பின் KT ராகவன் சிறப்புரையாற்றினார். அப்போது நவம்பர் 29 கும்பகோணத்தில் பாஜகவின் அனைத்து அணி பிரிவுகளின் மாநாடு நடைபெறவுள்ளதாகவும் இதில் அகில இந்திய பொதுச் செயலாளர் BL சந்தோஷ், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட 18,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநில மாவட்ட நிர்வாகிகள் சங்கமம் வர 29ஆம் தேதி, நவம்பர் 29ஆம் தேதி கும்பகோணத்தில் நடக்க போகுது. மாலை 3 மணிக்கு 30 பிரிவினுடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகளுடைய சங்கமம். மாவட்டத்தில் இத்தனை பேரை நியமிக்கலாம். நம்முடைய பிரிவில் எத்தனை பேர்? ஒரு தலைவர், ஒரு அமைப்பாளர், ஒரு அமைப்பாளர், 2 இணையமைப்பாளர். இந்த தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு 67 மாவட்டம் இருக்கு. நவம்பர் 29, இன்னைக்கு நவம்பர் 8, நவம்பர் 29 கும்பகோணத்துல மாலை 3 மணிக்கு நடக்கிற அந்த மாநில மாவட்ட பிரிவுகளுடைய சங்கமத்திற்கு உங்களுடைய பிரிவிலிருந்து எதிர்பார்க்கிறது 750 பேர். அத்தனை பேரும் வரணும். நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலாளர், அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் வராங்க, நம்முடைய மாநில தலைவர். அது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளராக இருக்கிற நம்முடைய சுதாகர் ரெட்டி, அது எலெக்ஷன் பொறுப்பாளர் இருக்கவங்க எல்லாம் வராங்க. மிகவும் மோசமான நிலையில் திரைத்துறை இருப்பதாக நடிகை கஸ்தூரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் செய்தியாளர் நாகராஜன் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் பேசும் பொழுது திரைத்துறையில் ஒரு பூதம் பிடித்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. என்ன பிரச்சனைங்கிறது உண்மையிலுமே திரைத்துறையில் தமிழ்நாட்டில் இப்போ ஒரு சித்தாந்த ரீதியான படங்களும் இல்லை, ஒன்று பெரிய படங்களாக வரணும், ஆல் ஸ்டேட் பேன் இண்டியா படமாக வரணும், இல்லை ஒரு சாராருக்கு உகந்தவர்கள் எடுக்கக்கூடிய படங்களாக வரணும். இன்றைக்கி நான் சினிமாவுக்கு 1991 வந்தேன். 91 என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆகும்போது அது ஒரு சின்ன படம். அதோடு சேர்ந்து 14 படம் ரிலீஸ் ஆச்சு. என்னுடைய படமும் அதில் 100 நாள் படமாக ஓடி 125 டேஸ் ஓடி அதுக்கும் ஒரு ஸ்பேஸ் கிடச்சி, எனக்கும் ஒரு அங்கீகாரம் கிடச்சிது. அமைதிப்படை ரிலீஸ் ஆன பொழுது அமைதிப்படையோடு சேர்ந்து பெரிய பெரிய படங்கள், தேவர் மகன், சேதுபதி IPS, இப்படி ஒரு 15-18 ஃபில்ம்ஸ் அந்த பொங்கலுக்கு 18 படம் வந்தது. 18 படத்தில் ஆல்மோஸ்ட் 10 படங்கள் நல்ல வசூலை எடுத்துக்க வச்சுது. ஆனால் இன்றைக்கி நம்ம 3 படம் ரிலீஸ் பண்ணுறோம் தீபாவளிக்கு. அந்த 3 படத்தில் ஒரு படம் நல்லா ஓடுது, ஒரு படம் ரொம்ப நல்லா ஓடுது. அது எல்லாத்த விட வேற ஒரு மொழி படம் இங்கே பிரமாதமாக ஓடுது. இப்படி இருக்குது. இன்றைக்கி ஏன் அதை சொல்ல வரேன்னா, அங்கே ஒரு 6 படம் ஓடுறதுக்கு கூட ஸ்பேஸ் இருக்குது. கந்தாரா இங்கே பின்னி பெடல் எடுக்கும் பொழுது அந்த ஸ்பேஸில் இன்னும் ஒரு 2 தமிழ் படங்கள் கூட வரலாம். ஆனால் அந்த படங்கள்லாம் எடுக்க முடியறதில்ல, எடுக்க முடியறதில்ல. அப்படி எடுத்தால் அதை வெளியிட முடியறதில்ல, வெளியிட்டால் அதுக்கு விளம்பரப்படுத்த முடியறதில்ல. பிகாஸ் தி என்டையர் ஈகோ சிஸ்டம் இஸ் கண்ட்ரோல்டு பை ஒன் குரூப் ஒன்லி. அந்த மாதிரி சிங்கிள் விண்டோ மொனோபொலிங்கிறது எந்த தொழிலுக்குமே நல்லது கிடையாது. கலை வளரணும் அப்படின்னு சொன்னால் அது எல்லா ரூபத்திலையும் எல்லா இடத்துலையும் வளரணும். அதை தான் நான் சொல்கிறேன். ஒரு சாரற்றவர்கள் கையில் சினிமா துறை இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. அந்த ஒரு சாரற்றவர்கள் யார், எந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது, அடிப்படையில் என்ன அங்கே சிக்கல் நிலவுது? ஏங்க நீங்கள் என் வாயை ரொம்ப பிடுங்குறீங்க.
நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாரும் பார்க்கக்கூடிய குடும்ப படமாக எடுத்தால் தமிழ்நாட்டில் ஓடுன்னு நினைக்கிறோம். குடும்ப படம் எடுங்கன்னு சொன்னால் இங்கே குடும்பம் தான் படம் எடுத்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறீங்க? எல்லாருக்குமான கலை வந்து ஒருத்தர் பிடியில் சிக்கி இருக்கக்கூடாது. அது வந்து இன்னைக்கு பட்ஜெட்டு, பவரு, படத்துக்கு என்ன அவார்ட்ஸு கூட அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி வந்து ஸ்டேட் அவார்ட்ஸை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எங்கே யார் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு கூட ஒரு கனெக்ஷன் தேவைப்படுது. அப்படி அது வந்து நேர்மைக்கு கிடைக்கிற ஒரு குறைபாடு இல்லையா? Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.